மிதுன ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோஜனோதரை பிளிமிசைகுத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். குரு வக்கர பலன் 2024. மிதுன ராசிக்கு குரு 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானத்தில் 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அடுத்த மே மாதம் வரை சஞ்சரிக்க போகிறார். ஆனால் இப்பொழுது குரு வக்கரகதியிலே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். எப்போ அப்படின்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரை, அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியில 12ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். இதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாறுபட்ட பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக வக்கரம் அப்படிங்கிறது ராகு கேது எப்பவுமே வக்கரத்து கதியில தான் சஞ்சரிக்கும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்கரகதி இல்லை. பாக்கி இருக்கக்கூடிய 5 கிரகத்துக்குமே வக்கரகதியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் இருக்கு. அதுல இப்ப புரட்டாசி 23ல இருந்து தை மாசம் 22ஆம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய குருவால் சில மாற்றங்கள் ஏற்படும். எப்படி அப்படின்னா, பொதுவாக வக்கரமற்ற குரு, அதாவது குரு சுப கிரகம் வக்கரம் அடையக்கூடாதும்பாங்க. ஏன் அப்படின்னா, தன்னுடைய காரகத்துவ பலனை குறைக்கும். அதாவது ஒரு கிரகம் வக்கரம் அடையுதுன்னா தன்னுடைய காரகத்துவ பலனை குறைத்து ஆதிபத்திய பலன்களை செய்யும். அதாவது இந்த குரு எந்த வீட்டுக்கு அதிபதி, மிதுன ராசிக்கு எந்த வீட்டுக்கு அதிபதி? 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. ஆக ஆதிபத்திய பலன்களை செய்து தன்னுடைய காரகத்துவ பலன்களை குறைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 12ஆம் இடத்து குரு யாரு? பொருள்காரகன், தனக்காரகன், புத்திரகாரகன். இந்த குரு தான் சுபகாரிய எல்லாத்துக்கும் நடத்தி வைப்பவர். அவர் 12ல் மறைஞ்சா என்ன? அப்போ பொருளாதார தடை, பொருளாதாரம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல்ல இருந்து பணம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் கொடுத்துக்கிட்டு இருப்பார். அதாவது பொருளாதாரம் சிறப்பாக இருக்காது இந்த 12ல் குரு இருக்கும் பொழுது. ஒரு விஷயத்துக்காக நிறைய தடவை அலையக்கூடிய நிலையை உண்டாக்கும். அது அலைச்சல் திருச்சல். 12ஆம் இடங்கிறது அலையக்கூடிய அமைப்பு. ஒரே ஒரு செயலுக்காக நிறைய எஃபெக்ட் போடுற மாரி, அல்லது நிறைய தடவை போய் ஒரு செயலுக்காக அலையிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கும். நிறைய விரயங்கள் கொடுக்கும். அதாவது ஒரு செலவுக்கு 2 செலவு, அதாவது இந்த செலவு செஞ்சாதான் இந்த செலவு செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான டபுள் செலவு, எக்கச்சக்கமான செலவுகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா தனகாரகன் 12ல் மறைஞ்சா என்ன? அப்போ பொருளாதாரம் விரயமாகக்கூடிய அமைப்பு. அதே போல் நஷ்டம், அதாவது எந்த ஒரு இதை எடுத்தாலும் அதில் பெருசாக லாபம் இல்லாமல் நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி 12ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது மனம் ஒரு அமைதி நிலை இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு. அதாவது சில கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளும். ஏன்னா 12ல் குரு வந்த பொழுது தான் ராவணன் மாண்டது. அப்போ இந்த 12ஆம் இடத்து குரு இவ்வளவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறார். எப்போ? புரட்டாசியில் 23ல இருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரை. இந்த நேரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது என்னன்னா, தன்னுடைய காரகத்துவ பலன், அதாவது தனக்காரகன், பொருள்காரகன், புத்திரக்காரகன் இல்லையா? இப்போ குடும்பங்களுக்காக செலவு பண்ணணும், புத்திரர்களுக்காக நிறைய செலவு பண்ணுற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு இல்லையா? இந்த தேவையற்ற செலவுகள் குறையக்கூடிய காலம். அதாவது பொருளாதாரம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் ஒரு சுமூகமான நிலைக்கு வரும். அதே போல் தேவையற்ற விரய செலவுகள் குறையும், தேவையற்ற அலைச்சல்கள் குறையக்கூடிய அமைப்பு, தேவையற்ற பயம், மனசில் ஏற்படக்கூடிய தேவையற்ற பயம் நீங்கி ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த 12ஆம் இடத்துல குரு வக்கரகதியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா தன்னுடைய காரகத்துவ பலனை இழக்கிறதுனால அந்த ஆதிபத்திய பலன் என்ன? மிதுன ராசிக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடங்கிறது என்ன? கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம். இது சம்பந்தமான விரயங்கள் மட்டும் ஏற்படும். அதாவது மனைவிக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்பு, அல்லது கணவனுக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்பு, நண்பர்கள், கூட்டு தொழில், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய அமைப்பு. அதே போல இவர் 7ஆம் இடத்துக்கு மட்டும் அதிபதி இல்லை, 10ஆம் இடத்துக்கு அதிபதி. 10ஆம் இடங்கிறது என்ன? தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 10ஆம் இடம். ஆக 10ஆம் இடத்து அதிபதி 12ல் சஞ்சரிக்கிறதும் தொழில் சம்பந்தமான சில விரயங்களை, அது முதலீடாக கூட இருக்கலாம். அதாவது சுப விரயம், ஒரு தொழில் தொடங்குறதுக்காக விரயம் செய்யக்கூடிய அமைப்பு, இல்லைன்னா புதிய கிளைகள் தொடங்குறதுக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான ஒரு சுப விரயம் முதலீடு சம்பந்தமான விரயங்களாக கூட இருக்கலாம். அதே போல் பொதுவாக வக்கரமாச்சு அப்படின்னா, இப்போ சனி வக்கரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய காரகத்துவ பலன் குறையும், சனியோட நல்ல பலன் செய்வார் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் இல்லையா? அதாவது ஒரு கிரகம் உச்சமாகி ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சமாகி வக்கரமாயிருந்தால் அது நீச்ச பலன். அதுவே நீச்சமாகி ஒரு கிரகம் வக்கரமாயிருந்தால் அது உச்ச பலனை கொடுக்கும். ஏன்னா உச்ச நீச்சம் எப்படி முடிவு பண்ணுறது? அந்த இடத்துக்கு இந்த காரகத்துவ அடிப்படையில் அந்த கிரகம் சர்டிஃபிகேஷனாக இருக்கா, அதாவது
வலுவாக இருக்கா, அது ஒத்து போதா அப்படிங்கிறத பொறுத்து தான் உச்சம் நீச்சம் சொல்லுது. அப்போ அந்த கிரகம் கொஞ்சம் உச்சமாய் இருக்கக்கூடிய கிரகம் வக்கரமானா நீச்சமாயிடும், நீச்சமாய் இருக்கக்கூடிய கிரகம் வக்கரமானா உச்சமாயிடும். அது மாதிரியான எதிர்மறையான பலன் மாற்றி யோசி அப்படிங்கிற மாதிரியான பலனை சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ சுப கிரகம் வக்கரமாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குருவுடைய பார்வையால் அனைத்து இடமும் சுபத்துவம் அடையும். குருவோடைய பார்வை எங்கெங்கெல்லாம் விழுதோ அந்த இடம் சுபத்துவம் அடையும், அந்த இடம் நன்மைகள் விளையும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு 5வது பார்வையா. 4ஆம் இடத்துல ஏற்கனவே கேது இருக்காரு. அப்போ அதனுடைய பலன் 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்க வேணும். வீடு நிலம் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை வந்தால் அப்படியே அதை ஒத்தி போடணும். அதே போல் இந்த வண்டி வாகனங்களில் ஒரு சில பழுதுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அதில் அதாவது தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறையாக இருந்தால் போதும். மற்றபடி இந்த 12ஆம் இடத்து குரு மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுத்து வந்த அல்லல், அதாவது அலைச்சல், திருச்சல், விரயங்கள், அதாவது எடுத்த காரியம் எல்லாம் தோல்வி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு அளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த குரு வக்கர காலங்களிலே. ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி இது ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறதான். குரு தன்னுடைய 12ஆம் இடத்து விரய ஸ்தானத்துடைய பலனை குறைத்து நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.